Hi students, last class 1.4 fourth sum வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ fifth sum பார்க்கலாம். Show that the function f from n to n defined by f of m is equal to m square plus m plus 3 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது 1 to 1 பார்த்து ப்ரூஃப் பண்ணணும். இது எப்பயுமே நம்ம எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து எம்ன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம எஃப் ஆஃப் எம்ன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 1 2 3 4 5 6. ஓகே, 1 2 3 4 5 போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம எஃப் ஆஃப் எம் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3ன்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இதோடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் அப்போ இது எம்முன்னு எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸுக்கு பதிலாக எம்முன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே எஃப் ஆஃப் எம்முன்னு சொல்லிட்டாங்களா, அதனால் வென் எம் இஸ் ஈக்குவல் டு 1, எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3. அப்போது 1 சப்ஸ்டிடியூட் பண்ணணும் எம்க்கு பதிலாக. அப்போ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. அப்போது 1 plus 1 plus 3 3 plus 1 4 5. f of 1 வந்து 5 வரும். இப்போ m is equal to 2 f of 2 is equal to 2 square plus 2 plus 3. 2 square 2 2s 4 plus 2 plus 3. அப்போ இது என்ன வரும்? 4 plus 2 6, 6 plus 3 9. Next m is equal to 3. இப்போ f of 3 is equal to 3 square plus 3 plus 3. அப்போ 3 square 3 3s are 9 plus 3 plus 3 6. 9 plus 6 15. Next m is equal to 4. f of 4 4 square plus 4 plus 3. அப்போ 4 4s are 16 plus 4 plus 3. 16 plus 4 20. 20 plus 3 23. Okay, அப்போ m is equal to 5. f of 5 is equal to 5 square plus 5 plus 3. அப்போ 5 5s are 25 plus 5 plus 3. 25 plus 5 30. 30 plus 3 33. ஓகே, இப்போது நமக்கு வந்து 5 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, போயிட்டே இருக்கும். அதனால் டாட் 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 டாட்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏரோ டயக்ராம் போடலாம். ஏன்னா இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஏரோ டயக்ராம் போட்டுப்போம். m f of m function. இங்கே என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 5 போயிட்டே இருக்கும். இங்கே வந்து நமக்கு வந்து 30 வரைக்கும் இருக்குது. அதனால் நம்மளால் இந்த சின்ன ரவுண்டில் 30 வரைக்கும் போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா எப்பயும் போல் 5 டாட் வச்சுட்டு 9, அப்புறம் டாட் வச்சுட்டு 15, அப்புறம் 23, அப்புறம் 30, அப்புறம் டாட் 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 மேலே வந்து 1 போட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ 1க்கு வந்து 5, 2க்கு 9, 3க்கு 15, 4க்கு 25, 5க்கு 30. ஓகே, இப்போ பாருங்கள், இது 1 to 1 ஃபங்க்ஷனாக ஒரு எலமெண்ட்டுக்கு எம்மில் இருக்கிற ஒரு எலமெண்ட்க்கு எஃப் ஆஃப் எம்மில் இருக்கிற ஒரு எலமெண்ட் தான் மேப் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரம் ஏரோ டயக்ராம் f of m have a m distinct element arrow diagram distinct element in m
have a distinct element in f of m. இங்க வந்து images ஓகேவா, images element என்னன்னு போட்டுக்கலாம். Therefore f of m is equal to m square plus m plus 3 is 1-to-1 function. Hence proved. அவ்வளோதான், இதோட 5th sum முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் 6th sum. ஓகே, இப்போ 6th சம்மில் என்னென்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, லெட் a is equal to 1 2 3 4 கொடுத்துட்டாங்க, a ஒரு செட் கொடுத்துட்டாங்க, b வந்து n நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. லெட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to b, அதாவது a to b தான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. b டிஃபைன்டு பை f of x வந்து x கியூப்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேஞ்ச் ஆஃப் fம் ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனும், இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். ரேஞ்சும் அது என்ன ஃபங்க்ஷன், எந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஏவும் பியும் கொடுத்துட்டாங்க. நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம ஏரோ டயக்ராம் போட்டால் தான் நம்மளுடைய ரேஞ்ச் என்னன்னு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே ஏ வந்து எக்ஸு, பி வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ டு பி சொல்லிட்டாங்களா, இது எக்ஸு, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸு, அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. இப்போ வந்து a is equal to 1 2 3 4, b is equal to natural numbers-na 1 2 3 4 5 போயிட்டே இருக்கும். இப்போ வந்து x, இது f of x, அப்போ when x is equal to 1, f of x is equal to x cube, அப்போனா 1 cube, 1 cube பண்ணா 1. x is equal to 2, f of x is equal to 2 cube, x cube, அதாவது 2 cube na 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. இப்போ x is equal to 3, f of x is equal to 3 cube, அப்போனா 3 into 3 into 3, 3 3s are 9, 9 3s are 27. x is equal to 4, f of x is equal to x cube, 3 cube. அப்போ சாரி 4 அப்போ 4 cube, அப்போ 4 into 4 into 4 cube na 3, அப்போ 4 cube, 4 4s are 16, 16 4s are 64. அப்புறம் x is equal to 5 போடலாமா, போடக்கூடாது, ஏன்னா b தான் நேச்சுரல் நம்பர்ஸ், ஆனால் a வந்து 4ஓட தான் இருக்குது, அதனால் 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ரேஞ்செலாம் கண்டுபிடிப்போம். ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஏரோ டயக்ராமில் நமக்கு ஃபங்க்ஷன் என்ன சொல்லிட்டாங்க, a to b சொல்லிட்டாங்க. a b ஃபங்க்ஷன் இங்கே வந்து a என்னது 1 2 3 4, b வந்து 1 2 3 4 போயிட்டே இருக்கும். இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 8 27 64 கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் 1 டாட் 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 8 27 64. ஓகே, 1க்கு 1 மேப் ஆகணும், 2க்கு 8, 3க்கு 27, 4க்கு 64, அப்புறம் 67 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப். ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு, இங்கே கோடொமைனில் எதெல்லாம் மேப் ஆகிருக்கோ அதுதான் ரேஞ்சு. அப்போது 1 8 27 64லாம் ரேஞ்சு. செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த ஏரோ டயக்ராமில் பாருங்கள், இது வந்து ஏல இருக்கிற 1 இமேஜ் வந்து ஒரு எலமெண்ட் வந்து பியில் இருக்கிற ஒரு எலமெண்ட்க்கு மேப் ஆயிருக்கு. அப்போது இது வந்து 1 to 1ன்னு சொல்லலாம். அப்புறம் இங்கே என்னது 2 3, அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாச்சும்
இதுவா மேப் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஃபங்க்ஷன்? இன்டூ ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது இந்த ஃப்ரம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபுங்கிறது வந்து என்ன ஃபங்க்ஷனு? 1-to-1 ஃபங்க்ஷன், அப்புறம் இன்டூ ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் சொல்லலாம். அப்போது என்ன எழுதலாம்? ஃப்ரம் த ஏரோ டயக்ராம் distinct element in A have a distinct images in B and exists more than one element in B is not image in element of any element of A. ஓகே, இது வரைக்கும் எழுதிடணும். அதாவது ஒன்-to-1 ஃபங்க்ஷனும் இன்டூ ஃபங்க்ஷனும் சேர்த்து எழுதியிருக்கேன். தேர்ஃபோர் லாஸ்ட்டாக வந்து இட் இஸ் 1-to-1 அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன். அவ்வளோதான், இதோட 6th சம் முடிஞ்சுது. என்னென்னதுன்னா இதில் ரேஞ்சும் ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம ஒரு ஏரோ டயக்ராம் போட்டு அதோடைய ரேஞ்சும் அது என்ன ஃபங்க்ஷன்றதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். இப்போது 7th சம் பார்க்கலாம். In each of the following cases state whether the function is bijective or not, justify your answer. அதாவது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, f from r to r and defined by f of x is equal to 2x plus 1 அப்படின்னு ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டாங்க. நம்ம இதில் வந்து 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு கேஸ்லேயும் இது வந்து பைஜெக்டிவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறப்பவே பைஜெக்டிவ்னு ஒரு கான்செப்டும் எடுத்துருப்பேன். பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இன்னொரு டைம் சொல்கிறேன், பைஜெக்டிவ்னா ஓ ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஓனா 1-to-1, அப்புறம் இன்னொரு ஆன் 2. இது ரெண்டும் ஒரு ஃபங்க்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு இதுவும் செகண்ட் டிவிஷனும் இது வந்து பைஜெக்டிவாக இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபங்க்ஷன் ரியல் நம்பர்ஸ், ஆர்னா ரியல் நம்பர்ஸ்னால் எல்லாமே வரும். நான் சிம்பிளாக வந்து -1 0 1 எக்ஸ் வந்து -1 0 1ன்னு எடுத்துக்கிறேன். f of x ஈஸியாக இருக்குன்றதுக்காக இதை எடுத்துக்கிட்டேன். f of x is equal to 2x plus 1. இப்போது f of x is equal to 2x plus 1. இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து -1 0 1 சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். f of when x is equal to -1, f of -1 is equal to இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும் 2 into -1 plus 1. அப்போ என்ன வரும்? 2 into -1, 2 ones are 2, plus into minus minus. அப்போது -2 plus 1. 2ல் 1 போச்சுன்னா 1. பெரிய நம்பர் என்ன இருக்குது? 2. அதோடைய சைன் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போது நம்ம மைனஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் பெரிய நம்பருடைய சைன் என்னவோ அதுதான் போடணும் நம்ம. நெக்ஸ்ட்டு when x is equal to நெக்ஸ்ட்டு 0. f of 0 is equal to 2 into 0 plus 1. 0 plus 1 அப்போ 1. when x is equal to 1, f of 1. 2 into 1 plus 1. 2 plus 1 3. ஓகே, நம்ம -1 0 1ன்னு சொல்லி சும்மா சிம்பிளாக போட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஏரோ டயக்ராம் போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது? எக்ஸு -1 0 1. f of x
என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1 1 3 1 1 3. ஸோ இப்போ பாருங்கள், -1க்கு -1 வந்திருக்கு, 0க்கு 1, 1க்கு 3. ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது பைஜெக்டிவாக இல்லையான்னு சொல்லி நம்ம சொல்லணும். இதில் பாருங்கள், பைஜெக்டிவ்னா என்னது? 1 to 1 on 2 ஒரு ஃபங்க்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷனா? ஆமாம், ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் தனித்தனியாக ஒரு எலமெண்ட்ஸ் தான் மேப் ஆகிருக்கு. அதே போல் இந்த ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன், 1 to 1 ஃபங்க்ஷன். இப்படி ரெண்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம என்ன எழுதணும்னா, from arrow diagram, distinct elements in A have distinct images in B, and also every element in B has a pre-image. B na inga f of x has pre-image in X. Therefore it is a bijective function. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனில் 1 to 1 ஆன் டு ஃபங்க்ஷனும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, இதோட 7th ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சது. இப்போது செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் என்ன? ஃபங்க்ஷன் ஃப்ரம் R to R டிஃபைன்டு பை f of x is equal to 3 minus 4x². இதுலேயுமே 6 ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம x அதே போல் -1 0 1ன்னு எடுத்துப்போம். இப்போ f of x கண்டுபிடிக்கலாம். f of x is equal to இங்கே 3 minus 4x² சொல்லியிருக்காங்க. 4x². இப்போது ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். when x is equal to -1, அப்போ f of x is equal to 3 minus 4x². அப்போ என்ன வரும்? 3 minus 4 into -1². அப்போது 3 minus 4 into 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். -1 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மட்டும் ஸ்கொயர் பண்ணால் அது பாசிட்டிவாக மாறிடும். அப்போது 3 minus 4 into 1, அப்போது 3 minus 4 equal to -1. ஓகே, நமக்கு இதுக்கு -1 வரும். x is equal to நெக்ஸ்ட் வேல்யூ 0. அப்போது f of 0 is equal to 3 minus 4 into 0². 3 minus 4 0s 0. அப்போது 3 வரும். நெக்ஸ்ட் x is equal to 1. f of 1 is equal to 3 minus 4 into 1². அப்போது 3 minus 4. இதுக்கு என்ன வரும்? -1 வரும். ஓகே, 3 minus 4 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். 3 minus 4 -1. இப்போ நம்ம இதுக்கு ஏரோ டயக்ராம் வரையலாம். ஓகே, நம்ம என்ன -1 0 1 போட்டிருந்தோம். இது x, f of x. நமக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிது? -1 3 -1. ரெண்டு -1 இருக்கிறதுனால ஒரே ஒரு -1 மட்டும் போட்டுக்கலாம். -1 3. இப்போது -1க்கு வேல்யூ என்னது? -1க்கு -1 கிடச்சிது, 1க்கும் -1 கிடச்சிது. அப்போது -1க்கு 1 கிடச்சிது, 1க்கும் -1 கிடச்சிது, 0க்கு 3. இப்போ இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா 1 to 1
ஆன் டு ஃபங்க்ஷன் இருக்கணும். இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது, ஆனால் ஆன் டு ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷனும் ஆன் டு ஃபங்க்ஷன் மட்டும் இருந்தால் தான் இது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லும். அப்போது from the arrow diagram நமக்கு என்ன 1-to-1 ஃபங்க்ஷன் கிடைக்கல, many-to-1 ஃபங்க்ஷன் தான் கிடைச்சிருக்கு. அதனால் என்ன எழுதணும்னா one or more elements in A is images in same elements of B, அதாவது x f of x அப்படின்னு எழுதிக்கணும். one or more element in X have images same elements in f of x. Therefore it is a many-to-one function, so it is not a bijective function. இது வந்து many-to-one function. Therefore it is not a bijective function. அவ்வளோதான். இதோட நமக்கு 7th 2 சம்மும் முடிஞ்சுது.